ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம முப்பாட்டன் முருகனை தரிசிக்க கிளம்பியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ரொம்ப சீக்கிரமாலாம் இல்லை. போன டைம் 9:30 கிளம்பணும், இந்த வாட்டி 9:15 கிளம்பியிருக்கோம். இதுதான் தென்காசியோட பெரிய கோயில். நல்ல இப்போ தானே கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அதனால் சூப்பராக இருக்குது கோயில் பார்க்குறதுக்கே. இதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஊரோட மார்க்கெட்டு. இது பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இங்கே தான் நாங்கள் ஒவ்வொரு டைமும் தென்காசிக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து தான் பஸ் ஏறுவோம், இங்கே தான் பஸ் இறங்குவோம். பக்கத்துலேயே ஒரு தாத்தா கடை போட்டிருந்தாங்களா, இங்கே இவங்க கூழ் குடிப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வெறும் வயிற்றில் தான் சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப லேட் ஆகிட்டு படி ஏறணுன்றதுனால அவங்க கொஞ்சம் கேப்பக்கூழ் குடித்தாங்க. மனுஷி எனக்கு கொஞ்சம் மோர் தான் வேணும்ன்ட்டா. நான் கொஞ்சமாக கம்பக்கூழ் தான் கேட்டிருந்தேன். இந்த தோரணமலை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப யானை குப்புற படுத்துருக்க மாதிரியே இருக்கும். இது நேர் வியூவில் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தெரியாது, சைட் வியூவில் பார்க்குறம்போது அந்த மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அதோட சைட் வியூ காமிக்கிறேன். இது சுற்றி மலையாக இருக்குமா, அதை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதோட லெஃப்ட் சைடில் தான் கடனா நதின்னு ஒரு டேம் போகுது. இவங்க ஒரு நாள் நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன், அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக நாங்கள் இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வெயிலே அவ்வளோவா இல்லை. போன டைம்லாம் இதே டைமுக்கு தான் கிளம்பணும், நல்ல வெயில். இந்த வாட்டி முருகர் சோதிப்பாங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த வாட்டி முருகர் கூடவே துணையாக போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் இருந்தாங்க. இது என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக அப்போ தான் போகிறாங்கள்ல, கல்யாணம் முடிஞ்ச ஒரு கப்பல் போல், லவ் மேரேஜ் போல். இவங்க மட்டும்தான் சொந்தக்காரங்களே இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி அந்த கையோடையே மேலே முருகரை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. இது பிள்ளையார் கோயில். இன்றைக்கி போகும்போதே வானரங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. இங்கே ஒன்று, அந்த ஒன்று, ஃப்ரண்ட்டில் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. இந்த வாட்டி நான் அவங்களுக்கு எவ்வளோ படி இருக்குன்றத ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 6 மண்டபம் இருக்குல்ல, ஒவ்வொரு மண்டபமாக நான் அந்த டைம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது நக்கீரர் மண்டபம். ஒரு தாத்தாட்ட கூழ் வாங்கி குடித்தோம்ல, அந்த தாத்தாட்ட பேசிகிட்டே இருக்கும்போது தான் தெரியுது அந்த தாத்தா எங்கள் ஊருக்காரங்களாமா. கடைசி பார்த்தா சொந்தக்காரங்க ரேஞ்சுக்கு வர்றாங்க. சரி சொல்லி நாங்கள் தாத்தாட்ட பேசிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நக்கீரர் மண்டபம் முடித்ததுக்கப்புறமா 2வது வர மண்டபம் தேரையர் மண்டபம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் ஏறவே முடியல. ஆனாலும் பாப்பா என்கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்கிட்ட சுத்தமாகவே ஏற முடியாதுல்ல. ஆனாலும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. போகிற வர்றவங்கலாம் எதுக்கு பாப்பா அழுவுறா, நீ கொஞ்சம் தூக்கேன்ப்பா பாப்பா அப்படின்னு என்னைய கேட்குற அளவுக்கு அவள் அழுது ஊரை கூட்டியிருக்கானா பார்த்துக்கோங்க. அது போகிற வழியில் நடக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மனுஷி தான் போகிறா, திருப்பி கீழே இறங்குறா, என்னைய கூப்பிட்டு திருப்பி மேலே போகிறா. அவளுக்கு சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு வலி தெரில. அவள் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவளுக்கு கால் வலிச்சிச்சு. அதுக்கப்புறமாலாம் காலும் வலிக்கலை, ஒன்றும் வலிக்கலை. இந்த அழுவுறா பார்த்தீங்களா, ஒரு 2 அம்மா மெனக்கெட்டு நின்று எதுக்குமா அழுவுறா, அவரும் நாம் கடத்திட்டு தான் போயிட்டோமோன்னு அவங்களே நினச்சிட்டாங்க போல். அந்த அளவுக்கு அழுதுருக்கா. அப்புறம் நான் தூக்கி இடுப்பில் வச்சதுக்கப்புறமா தான் அழுகையே நிப்பாட்டியிருக்கா. அதுக்கப்புறம் திருப்பி நான் வழக்கம் போல் அவங்ககிட்ட பாப்பா கொடுத்துட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்குமே இதெல்லாம் பார்க்குறப்ப நேரில் பார்க்குறப்ப இந்த இடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல இன்னும் நிறைய மரம்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நிறைய பிளாஸ்டிக்கு, நிறைய அந்த குப்பை இந்த குப்பைன்னு போட்டு வச்சுருக்குறாங்க. இன்னும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா அங்கே வேலை வேறு நடந்துகிட்ருக்கா. இது 3வது உள்ளது பாலன் தேவராயன் மண்டபம். மனு இதை பார்த்துட்டு கேட்குறா, இது எதோட கூடுமா அப்படின்னு கேட்குறா. எதோட கூடா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏய் அது பாம்பு புத்துடி லூஸு அப்படின்னு அவகிட்ட சொல்லிவிட்டு அவங்க அப்பா நீ வா இது மேலே ஏறுன்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவன் நான் ஏற மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நீ அதெல்லாம் ஒரு பயப்படாத ஏறுன்னு சொல்லி அவங்க தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. அப்பப்போ மலையை நம்ம பாதி பாதி ஏறுறப்ப அந்த மலை கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும், என்னை எடுன்னு சொல்லி. இது தேரைய சித்தர் இருக்காங்கள்ல, அவங்க பார்க்குறதுக்கு உள்ளே போகிற இடம். ஃபஸ்ட்டில் இருந்தது ஒரு சுனை பக்கத்துலேயே சிவபெருமான் இருப்பாங்க நந்தியோட. இதுதான் சித்தர் வாழ்ந்த இடம். இங்கே தான் அறுவை சிகிச்சை நடந்த இடமும் இங்கே தான் நடந்துச்சு. அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடம் பயங்கர சில்லுன்னு ஏசியில் உட்காந்த மாதிரி இருக்கும். அங்கே ஒரு சாமி வேறு உட்காந்துருந்தாங்களா, அவங்க தேங்காய் பழம்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள். அந்த பக்கம் தான் டேம் இருக்குது, ஒரு பாதை மாதிரி போகுதுல்ல, அது அந்த பாதை போகுதில்ல, அதுதான் டேமோட அந்த தண்ணி வர்றதுக்கான பாதையாம்மா.
அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வெளில வந்து திருப்பி மேலே ஏறிட்டோம். நம்ம தேரே சித்தரை பார்த்துட்டு மேலே ஒரு 10 இல்லை, ஒரு 20 படி 30 படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோபுரத்துக்கிட்ட வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அம்மன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சிவபெருமானை முருகப்பெருமானை கும்பிடுறதுக்கு வருவோம். இதோட ரைட் சைடில் தான் வந்து முருகர் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதம் இருக்கும் இந்த இடத்துல. நல்லா நீளமாக இருக்கும். அந்த இடத்துல எது பாதம்னே எல்லாருமே குழம்புவாங்க. நானுமே சில டைம் குழம்புவேன். ஆனால் அவங்க வந்து இந்த பூவாக போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதில் தான் பாதம் உத்து பார்த்தா தான் தெரியும். நீளமாக இருக்கும். அது வந்து அந்த சித்தரோட கால் தடம் தான். ஏன்னா பாறையிலே இருக்குது பார்த்தீங்களா, அது சிமெண்ட்டெல்லாம் கிடையாது, பாறையிலே அவங்களோட கால் தடம் பதிஞ்சிருக்கு. அதையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போய் முருகர் வந்து அப்படி இருந்தாங்க. அப்பா அவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு. மணி பாருங்கள், மணி 11:55. ஐ திங்க் ஏறும்போது 10:55 நினைக்கிறேன். 1 மணி நேரம் ஆயிருக்கு. நாங்கள் உட்காந்து ஏறியிருக்கோம் போல் அன்றைக்கி. அப்புறம் கடகடன்னு இறங்கி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் லைப்ரரி போகலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே லைப்ரரிக்குள்ளே போயிருந்தேன். இவங்க கொஞ்ச நேரம் அந்த அன்னதானத்துக்கு பைசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தாங்க. நான் அந்த குட்டி பாப்பா மனுஷியெல்லாம் கூப்பிட்டுட்டு லைப்ரரிக்குள்ளே போனால் எப்படி தான் இருக்கும். அந்த அக்காட்ட கேட்டுட்டு, அக்கா எனக்கு சித்தர் பற்றின புக்கு இருந்துச்சுன்னா இருக்கான்னு கேட்டேன். இருக்குது, தாராளமாக வந்து பாருங்கள், படிங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து நோட்டில் வந்து என்ட்ரிலாம் போட்டுட்டு புக்கை எடுத்து ஒரு 10 நிமிஷமாக படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இவங்க அப்பா அங்கேருந்து நமக்கு அழைப்பு, நீ வரியா வரலையா, நீ எதுக்கு கோயிலுக்கு வந்த, இதெல்லாம் நூலகத்துக்குள்ளலாம் வரதா இருந்தால் நீ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாலாம் கிளம்பி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அந்த மனுஷன் எனக்கு ஒரு பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு நானும் மண்டே ஆட்டி கேட்டுட்டு அப்புறமா அந்த அக்கா போயிட்டு வரேன், நான் அடுத்த வாரம் கொஞ்சம் சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு உள்ளேருந்து வெளில வர்றதுக்கு மனசு இல்லை. இப்போல்லாம் வந்து இந்த சித்தர் அப்படின்னு பேரை கேட்டாலே ரொம்ப தேடி ஆர்வமாக படிக்கிற ஒரு எண்ணம் வருது. இந்த வயசில் தான் வருது. இது கொஞ்சம் அந்த வயசுலேயே வந்துருந்துச்சுன்னா இன்னும் ஆன்மீகத்துக்குள்ளே நிறைய தெரிஞ்சிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் இந்த அம்மாவை சமாளிக்க முடியல. ஐயோ கடவுளை, இங்கே ஓடுதா அங்கே ஓடுதா, குடுன்னு ஓடுதா, இவளை ஒரு இடத்துல உட்காத்தி வைக்கவே முடியல. இன்றைக்கி சாப்பாடு வந்து சாம்பார், ரசம், அவியல் அதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து இங்கே உள்ள ரசம் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு சாம்பார் பிடிக்கும். மனுஸ்ரீ, யோகஸ்ரீலாம் சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு அந்த காதில் மாட்டுற அந்த மஃப்ளரா, காதுக்கு மாட்டுறது, அது வாங்கி கொடுத்தாங்களா. இந்த அம்மாவுக்கு லாலிபாப் எப்போதும் வாங்கி கொடுப்பாங்க, இன்றைக்கி வாங்கி கொடுக்கல. அவள் முதல்ல அளவும் இல்லைன்றதுனால அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏதோ ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் கடன்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஸ்பீடு. வெயில் அவ்வளோவா இல்லைல்ல, நல்லா காற்று அடிச்சிச்சு. எப்போவுமே இந்த பைக்கில் வரும்போதெல்லாம் தூங்குவேங்க. நேற்றுக்கு தான் என்னமோ தூங்காமல் வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் தூங்காமலே வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம். கருகி கருவாடாக போன மாதிரி தான் இருந்தோம். இருந்தாலும் இவங்க ஏதாவது கேட்டு, அன்றைக்கே பிள்ளையார் சதுர்த்திக்கே கொழுக்கட்டை செஞ்சு இவங்க சாப்பிடல. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன வாய்க்கால் தகராறு. அதனால சரி இன்றைக்கி நம்ம செஞ்சு கொடுப்போம், லீவு தானேன்ட்டு. அன்றைக்கி முதல்ல நமக்கு சொதப்பிடுச்சுல. இந்த வாட்டி நான் வீட்டில் மாவு இருந்துச்சு, மாவில் தான் பண்ணேன். சூப்பராக பக்காவாக வந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஏதாவது ஃபங்க்ஷன்ட்டு நான் ஒன்று செய்யும்போது கண்டிப்பாக அதில் சொதப்புவேன். இதுவே ஃபங்க்ஷன்லாம் இல்லை, சும்மா நம்ம செய்கிறோன்னா சூப்பராக வரும். பர்ஃபெக்ஷன் அப்படி இருந்துச்சு. இப்போ நானே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல், அந்தளவுக்கு கொழுக்கட்டை வந்துருந்துச்சு. இது நீ அன்றைக்கி வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 திட்டிகிட்டே தான் நான் சாப்பிட்டேன். மனுஷியே சாப்பிட்டுட்டு அம்மா கொழுக்கட்டை நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்ட்டு. இவ்வளோத்துக்கு இது புழுங்கல் அரிசி. அன்றைக்கி நான் பச்சரிசியை வாங்கி திரித்து அவ்வளோ வேலை மணிக்கிட்டு செஞ்சால் கடைசியில் வந்தது என்னமோ சொதப்பல் தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ரெடிமேடாக இதுவும் வந்து நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியை தான் திரித்து வச்சுருந்தேன். அதில் நான் இவ்வளோ சூப்பராக வரும்னு எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். அந்தளவுக்கு இருந்துச்சு. இதுதான் வந்து எப்போதுமே நான் செய்கிற கொழுக்கட்டை. அன்றைக்கி தான் வந்து சொதப்பிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.